எல்லாரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படி என்னத்தை தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஆர் யூ ஆல் டாக்கிங் அபவுட், எல்லாரும் அப்படி எதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம தமிழ்ல இப்படி இப்படி கூட பேசுவோம், இல்லைனா எல்லாரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க இப்படி கூட பேசுவோம். அதை வந்து இங்கிலீஷ்ல பேசுறதா இருந்ததுன்னா வாட் ஆர் யூ ஆல் டாக்கிங் அபவுட் அப்படின்னு கேட்கலாம். வாட் ஆர் யூ ஆல் டாக்கிங் அபவுட், எல்லாரும் அப்படி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் அப்படி எதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் அப்படின்னு பேசலாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன் அப்படின்னா, தயவு செஞ்சு என்னுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ, இது ஒன்றும் என்னோட தப்பு கிடையாது அப்படின்னு எப்படி பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் நாட் மை மிஸ்டேக் அப்படின்னு பேசலாம். இல்லைனா இட் இஸ் நாட் மை ஃபால்ட் அப்படி கூட பேசிக்கலாம். இட் இஸ் நாட் மை ஃபால்ட், இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். என்ன அர்த்தம்? இது ஒன்றும் என்னோட தப்பு கிடையாது, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூட, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு கூட அப்படின்னு பேசணும். ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த கிவ் மீ அப்படிங்கிறத கிவ் மீ அப்படின்னு சேர்த்து உச்சரிக்கணும். உச்சரிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா? ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூட, ஒரு 5 நிமிஷம் மட்டும் கூட, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு கூட அப்படின்னு அர்த்தம். நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேனே, நான் அப்படி சொல்ல வரல. எப்படி பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட் அப்படின்னு பேசலாம். தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட், நான் அப்படி சொல்ல வரல. எப்பப்பா நான் சொல்றதை நீ தப்பாவே புரிஞ்சுக்கிறது உன் வேலையை போச்சு. தட்ஸ் நாட் வாட் ஐ மென்ட், நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு அர்த்தம். வாயை மூடிட்டு கவனி, வாயை மூடிக்கிட்டு கவனி அப்படின்னு பேசணும். கீப் குவைட் அண்ட் லிசன் அப்படின்னு பேசலாம். கீப் குவைட் அண்ட் லிசன் அப்படின்னா வாயை மூடிட்டு கவனி. அதாவது நான் தமிழுக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்றேன், சரிங்களா? அந்த வாயை மூடிக்கிட்டு அப்படின்னா, கீப் குவைட் அப்படின்னா சத்தம் போடாம இரு, அதாவது அமைதியா இரு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சரி, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? லீவ் மீ அலோன் அப்படின்னா என்ன தனியா விடு, ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. லீவ் மீ அலோன் ஃபார் சம் டைம் பேசுங்க. நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் a lot. யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் அப்படின்னா நீ என்னோட பொறுமையை சோதிக்கிற. a lot அப்படின்னா a lot, ரொம்ப. யூ ஆர் டெஸ்டிங் மை பேஷன்ஸ் a lot, நீ என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு அர்த்தம். யார் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது? ஐடியா ரொம்ப மட்டமா இருக்கு, யார் உனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தது அப்படின்னு கேட்கணும். ஹூ கேவ் யூ அப்படின்னா உனக்கு யார் கொடுத்தது. ஹூ கேவ் யூ திஸ் அப்படின்னா உனக்கு இதை யார் கொடுத்தது. ஹூ கேவ் யூ திஸ் ஐடியா அப்படின்னா உனக்கு இந்த ஐடியாவை யார் கொடுத்தது. ரொம்ப அறிவாளின்னு நினைப்போம் உனக்கு. ரொம்ப அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ உன்னை. நம்மளை எப்பயுமே ரொம்ப அறிவாளின்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம் அப்படின்னா கத்துக்கிறத கூட கத்துக்காம போயிடுவோம், நமக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக உங்களை மட்டம் தட்டியும் நீங்க நினைக்க வேணாம். ரொம்ப அறிவாளின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் என்னென்னவோ பேசிடுவோம். அது வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே அறிவாளித்தனமாக பேசுகிறதா நினப்பு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் பொறுத்துக்க முடியாது. நம்ம வந்து பொறுத்து போனாலும் எவ்வளோ தான் பொறுத்து போயிட்டே இருக்க முடியும்? சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ரொம்ப அறிவாளின்னு நினைப்பேன் உனக்கு அப்படின்னு ஏதோ ஒரு நேரங்களில், அதாவது பொறுமை இழந்து இந்த மாதிரி பேசுகிற சூழ்நிலை எப்பயாவது வரதான் செய்யுது. சரி, எப்படி கேட்கலாம்? யூ திங்க் யூ ஆர் டூ ஸ்மார்ட். என்ன ரொம்ப அறிவாளி நினைப்பா உனக்கு, ஸ்மார்ட்டாக இருக்கிறத நினைப்பா உனக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் நாட் எ பிக் டீல் அப்படின்னு பேசலாம். இந்த நாட் எ அப்படிங்கிறத நாட் அப்படின்னு சேர்த்து உச்சரிங்க. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இட் இஸ் நாட் அ பிக் டீல், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் விடு, விஷயத்துக்கு வா அப்படின்னு பேசணும். லீவ் ஆல் தட் அப்படின்னா அதெல்லாம் விடு, கம் டு த பாயிண்ட் அப்படின்னா விஷயத்துக்கு வா. சொல்ல வர வேண்டிய விஷயத்த சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கிற. லீவ் ஆல் தட், கம் டு த பாயிண்ட், அதெல்லாம் விடு, விஷயத்துக்கு வா. அவன் ரொம்ப முட்டாள்தனமா பேசுறான், அவரு ரொம்ப முட்டாள்தனமா பேசுறாரு அப்படின்னு பேசணும். ஹி டாக்ஸ் டூ மச் நான்சென்ஸ் அப்படின்னா அவரு ரொம்ப முட்டாள்தனமா பேசுறாரு, அவன் ரொம்ப முட்டாள்தனமா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான் அப்படின்னு பேசணும். டோன்ட் கெட் மீ ராங் அப்படின்னா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். டோன்ட் கெட் ஹிம் ராங் அப்படின்னா அவனை தப்பா எடுத்துக்காதீங்க, அவரை தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு அர்த்தம்.
அவரை தப்பா எடுத்துக்காத, அவனை தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அர்த்தம். ஹீ ஸ்போக் அன்னோயிங்லி அப்படின்னா அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், அவன் தெரியாம பேசிட்டான், அவர் தெரியாம பேசிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இந்த கெட் ஹிம் அப்படிங்கறது கெட் ஹிம் அப்படின்னு சேர்த்து வச்சுருங்க. சார் டோன்ட் கெட் ஹிம் ராங், ஹீ ஸ்போக் அன்னோயிங்லி. சார் அவனை தப்பா எடுத்துக்காதீங்க, அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான் அப்படின்னு அர்த்தங்களா? சரி. டேய் அப்பா சாமி, இதெல்லாம் உங்களோட பிரச்சனை, இதுல என்னை எடுத்து விட்டுறாத அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? இதுல என்னையே எடுத்து விட்டுறாத, நான் கிடக்குறேன் சேவனேன்னு. டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ் அப்படின்னா இதுல என்ன இழுத்து விடாத, இதுல என்ன இழுத்து விடுறாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ராக் மீ இன்டு திஸ். வச்சுங்களா? சரி, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தான் அப்படின்னு பேசணும். எப்படி பேசலாம்? யூ ஆல்வேஸ் டவுட் எவ்ரிதிங். உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் தான், நீ எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.